இந்த மில்லியம்ஸ் ரேஞ்ச் ஓகேவா. கண்டக்டர்னா என்னன்னா நார்மலாக கண்டக்ட் பண்ணுவோம். நான் லீனியர் கண்டக்டர்னா ஒரு சர்டன் லிமிட்டை தாண்டின முடியாத நிலம வரும்போது கண்டக்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாமில்டன் சார்லி. ஒரு 4 நாளாக நான் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா லைட்னிங் ஆர்ச்சரில் எதுக்கு மில்லியம்ஸ் ரேஞ்சில் ஒரு மீட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து மெகா ஆம்ஸ்னு ஒரு ஆள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து காஸ்ட்டை குறைக்கிறக்காண்டி அதில் சின்ன மீட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கான நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸ்டேஷனில் நார்மலாக இன்சுலேட்டர் அண்டு கண்டக்டர் ரெண்டுமே இருக்கும். இன்சுலேட்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இதில் காட்டுற பாருங்க, இதுதான் நமக்கு பஸ் பார். இந்த பஸ் பார்லேருந்து இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இடையில ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த ரெண்டு பிளாக் தான் இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இண்டக்ஷனையும் தடுக்கணும், ஆம்ஸ் ஃப்ளோவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ இது எப்படி யூஸ் பண்ணிக்காங்கன்னா, இது பேக் லைட்டில் வைப்பாங்க. கண்டக்டர் வந்து எப்போனாலும் கண்டக்ட் பண்ணும். இப்போ நான் இருக்க இந்த ஸ்ட்ரக்சருமே கண்டக்டர் தான். ஏன்னா இரும்பு, இது வந்து ஒரு அயானு. இதுவும் கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டக்டர் தான். இதுவும் நமக்கு ஆம்ஸ் ஃப்ளோ கொடுக்கும். ஆனால் இதில் நான் லீனியர் கண்டக்டர்னு ஒரு 2-3 டைப் இருக்குது. அந்த நான் லீனியர் கண்டக்டர்லாம் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, சர்டன் லிமிட் வரைக்கும் அது வந்து கண்டக்ட் பண்ணாது. ஆனால் சர்டன் லிமிட்டை தாண்டினோடனே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை தான் நம்ம வந்து லைட்னிங் ஆர்ச்சரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷனில் வந்து 220 kV 220,000 வோல்ட் ஓகேவா. இந்த லைனில் அவ்வளோ வோல்டேஜ் போகும். ஆம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 ஆம்ஸ் 600 ஆம்ஸ் வரைக்கும் போகும். இப்போ இந்த 500 ஆம்ஸ் 600 ஆம்ஸ் போகிறதுனால நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமா நமக்கு வந்து லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகலாம். என்னென்னா அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து எங்கே ஃப்ளோ ஆகும்னா, நமக்கு இந்த லைன் இருக்கா, அந்த லைன்லேருந்து கிரவுண்டுக்கு இன்சுலேட்டர் மூலிமா கண்டிப்பாக ஆகாது. இது எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா, மழை டைமில் நம்ம பார்த்துருப்போம். மழை பெஞ்சு இன்சுலேட்டரில் ஐசோலேட்டரில் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா கிரவுண்டுக்கு நோக்கி அந்த ஈரப்பதம் மூலிமா நமக்கு வந்து ஆர்க் வரும். அது நிறைய நம்ம போஸ்ட்லலாம் பார்த்துருப்போம். இந்த மில்லியம்ஸ் ரேஞ்ச் ஓகேவா. இந்த மில்லியம்ஸ் ரேஞ்சில் நமக்கு எதுக்கு லைட்னிங் ஆர்ச்சரில் ஒரு மீட்டர் வச்சிருக்காங்கன்னு கேட்டிருந்தோம். இப்போ லைட்னிங் ஆர்ச்சர்னா என்னென்னு பார்த்துக்கலாம். லைட்னிங் ஆர்ச்சர்னா ஒரு நான் லீனியர் கண்டக்டராக ஒர்க் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ZNO பிளாக் இருக்கும். இதில் சிங்க் ஆக்சைடு வச்சிருப்பாங்க. இந்த லைட்னிங் ஆர்ச்சரோட ஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சரில் சிங்க் ஆக்சைடு ஓகேவா அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை நமக்கு வந்து இதுக்குள்ளே பிளாக்காக வச்சிருப்பாங்க. இது என்ன ஏன்னா இது வந்து ஒரு நான் லீனியர் கண்டக்டர். ஆனால் எப்போ கண்டக்ட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, லைட்னிங் வரக்கூடிய நேரத்தில் கண்டக்ட் ஆகணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு கான்செப்ட். இப்போ லைட்னிங் விழுது அப்படிங்கும்போது அந்த கண்டக்டர் நான் லீனியர் கண்டக்டர் வந்து கண்டக்டராக சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து லோ ரிலக்டன்ஸ் பார்த்தா ஆகி நமக்கு வந்து கிரவுண்டுக்கு அந்த ஆம்ஸ் வந்து அப்படியே அனுப்பி விட்றோம். அப்படிங்கும்போது நார்மல் டைமில் ஆகக்கூடாது. அந்த கண்டக்ஷன் வந்து கிரவுண்டுக்கு நார்மலாக லீக்கேஜ் கரண்ட் இருக்கக்கூடாது, கண்டக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் இந்த ZNO பிளாக், இந்த லைட்னிங் ஆர்ச்சருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ZNO பிளாக் வந்து பியூர் கண்டக்டராக இல்லாமல் பியூர் இன்சுலேட்டராக ஒர்க் ஆகணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமா நமக்கு வந்து இண்டக்ஷன் வந்து கிரவுண்டுக்கு பாஸ் ஆகக்கூடாது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு மில்லியம்ஸ் ரேஞ்சில் ஒரு மீட்டர் வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நார்மல் டைமில் இந்த இடத்துல லீக்கேஜ் கரண்ட் பார்க்கலாம். இந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து ஜஸ்ட் 2 மில்லியாம்ஸ்க்கு உள்ளே இருந்ததுன்னா, நான் லீனியர் கண்டக்டர் ஒன்று இருக்குன்னா, அந்த நான் லீனியர் கண்டக்ட் வந்து நார்மல் டைமில் நமக்கு வந்து கரண்ட்டை அனுப்பக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் அனுப்புகிறதும் நமக்கு வந்து ஒரு 2 மில்லியாம்ஸ்க்கு உள்ளே தான் இருக்கணும், 5 மில்லியாம்ஸ்க்கு உள்ளே இருக்கணும். அந்த 5 தாண்டிச்சு அப்படின்னா அது வந்து ரெட் அலர்ட்டு. அந்த ZNO பிளாக் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். அது வந்து கரெக்டான லெவலில் இல்லை. அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ZNO பிளாக்கை மாற்றணும், அப்படின்னா லைட்னிங் ஆர்ச்சர் மாற்றணும். அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும், இந்த லைட்னிங் ஆர்ச்சரில் எதுக்கு மில்லியாம்ஸ் ரேஞ்சில் ஒரு மீட்டர் வச்சுருக்காங்கன்னா, லீக்கேஜ் கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் லைவ் டைமில் 220 kV அப்படிங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷனில் 220 kV வோல்டேஜ். அதுக்கப்புறம் ஆம்ஸ் வந்து ஒரு 600 ஆம்ஸ் போகும். இந்த 600 ஆம்ஸ் வந்து கிரவுண்டுக்கு லீக்கேஜாக இருக்கக்கூடாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த நான் லீனியர் கண்டக்டர் சொன்னால், அந்த நான் லீனியர் கண்டக்டர் வந்து ஒரு கண்டக்டர் பியூர் இன்சுலேட்டராக ஒர்க் ஆகணும் எப்படின்னா நார்மல் டைமில். ஆனால் லைட்னிங் டைமில் மட்டும் அதால் முடியாத நிலமையில் ZNO பிளாக் வந்து ஒரு பியூர் கண்டக்டராக ஒர்க் ஆகி லோ ரிலக்டன்ஸ் பார்த்தா ஒர்க் ஆகி அது வந்து கிரவுண்டுக்கு அந்த ஆம்ஸை அனுப்பணும். அதுதான் கான்செப்ட்டு. இப்போ நார்மல் டைமில் அனுப்புச்சுன்னா அந்த ZNO பிளாக் வந்து சரியாக இல்லை, அந்த லைட்னிங் ஆர்ச்சர் சரியாக ஒர்க் ஆகலை, அது வந்து ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீட்டில் சந்திக்கலாம். உங்கள் டவுட்டே சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ வரும். தேங்க்யூ.